வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்னைக்கு தேதி 12 புதன்கிழமை. இது 4:30 மணிக்கு எடுக்கும்போது பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் 13ஆம் தேதி டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. 85 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி 12ஆம் தேதி கொடுக்க வேண்டிய 15,000 டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு 13ஆம் தேதி கொடுக்க வேண்டிய டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 85 தாங்க அவைலபிள் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 4:35 4:40 அதாவது இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார இந்த டோக்கன் எல்லாமே முடிஞ்சிடும். 5 மணிக்குள்ளாரே இப்போ டோக்கன் முடிஞ்சிட்டு இருக்கு. போன வாரம் அப்படி இல்லை. போன வாரம் திங்கள் செவ்வாய் புதன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாகவே இருந்தது. பட் இந்த வாரம் அப்படி இல்லை. திங்கட்கிழமைக்கு இந்த வாரம் 78,000 பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கு 15 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு ஃப்ரீ தர்ஷனில் டிக்கெட் எடுக்காமல் போகிறவங்களுக்கு 6 மணி நேரத்தில் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. புதன்கிழமை 8 மணி நேரத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இந்த வாரம் அப்படி இல்லை. கூட்டம் அதிகமாக இருக்குது. கீழ திருப்பதியிலே டிக்கெட் வாங்கிட்டு மேலே போனீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாகவே சாமி பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மற்றபடி 300 டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எந்த டிக்கெட்டும் எந்த டைமிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் 300 டிக்கெட்டு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். மேக்ஸிமம் 6 மணி நேரங்க. 4 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே திருமலையில் அக்காமடேஷன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க, நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்காமல் டேரெக்டாக தான் போய் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா காலை நேரத்தில் போனீங்கன்னா ஓரளவு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ நீங்கள் திருமலைக்கு போகிற மாதிரி பிளானில் இருந்ததுன்னா விடிய காலையில் அங்கே போய் சேர மாதிரி பிளான் பண்ணிங்க திருப்பதிக்கு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மேலே திருமலைக்கு ஒரு 7-8 மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் மேக்ஸிமம் ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதுங்க. இப்போ லாஸ்ட் வீக் சண்டே அன்றைக்கி நாங்கள் திருப்பதி போயிருக்கும் பொழுது காலையில் இங்கேருந்து திருப்பதி ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போகும்பொழுது திருப்பதி போலிங்க. ஏன்னா திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா காலைல 6:30க்கு இங்கே எடுக்கிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலைல 9 மணிக்கெலாம் ரேணிகுண்டா போயிடும். ஆனால் திருப்பதி போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா 9:50க்கு தான் போகும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ரேணிகுண்டா போயிலேருந்து திருப்பதி போய் சேர முடியும். அதுக்கு நீங்கள் ரேணிகுண்டாவில் இறங்கி டேரெக்டாக நீங்கள் திருமலைக்கு பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக திருமலை போயிடலாம். ஏன்னா ரேணிகுண்டாவிலேருந்து கிளம்புற பஸ்ஸு மேக்ஸிமம் எல்லாமே திருப்பதி போகிறதில்ல, டேரெக்டாகவே திருமலை போயிடுது. அதனால் உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். நீங்கள் 9 மணிக்கு இறங்கி 9:15 9:30க்கு நீங்கள் பஸ் ஏறினா கூட 11 மணிக்குள்ளார 10:45 11க்குலாம் நீங்கள் மேலே திருமலைக்கே போயிடலாம். அதே சமயம் நீங்கள் திருப்பதி போகணுன்னா திருப்பதி ஸ்டேஷனில் 9:50 வெளில வந்து 10 10:15 இல்லைனா 10:30க்கு தான் பஸ் ஏறலாம். 11:30 11:45 தான் போய் சேரலாங்க. ரொம்ப டிலே ஆகும். அதனால் நீங்கள் ரேணிகுண்டாவில் இறங்கி டேரெக்டாக நீங்கள் திருமலை போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவு வசதியாக இருக்கும். அதுமாதிரி ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு நிறையா இருக்குங்க. ஏசி நான் ஏசி பஸ்ஸு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. வெளியில் வாசலுக்கு வந்தாலே நிறையா பஸ் இருக்குங்க. அக்காமடேஷனுக்கு தான் அப்படி போனீங்கன்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி சண்டே அன்றைக்கி நாங்கள் டேரெக்டாக போய் அக்காமடேஷன் எடுக்கும்பொழுது 10 மணிக்கு போய் லைனில் நின்னோம். 10:30 மணிக்கெல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 40 நிமிஷத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தால் கூட 1/2 மணி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 1000 பேர் கிட்டத்தட்ட சீனியாரிட்டி இருந்தது. எனக்கு முன்னாடி சீரியல் நம்பரு. இந்த 1000 பேரும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் கிடச்சிதுங்க. 10:15க்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். 1:15 1:14க்கு எனக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிது. ஜிஎன்சியில் 50 ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிது. அதனால் ஆஃப்லைனில் அக்காமடேஷன் எடுக்கிறது ஓரளவு சுலபமாக தான் இருக்குங்க. பட் காலை நேரத்தில் போனீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கும். நான் 10 மணிக்கு எடுக்கும்போது எனக்கு 1 மணிக்கு கிடச்சிது. அது மாதிரி நீங்கள் காலையில் 7 மணி 8 மணிக்கெலாம் போய் நின்னீங்கன்னா 2 மணி நேரத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. மதியானத்துக்கு மேலே போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆகுதுங்க. 4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுது. அதனால் அக்காமடேஷன் வேணும் திருமலையில் அப்படின்னு நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா காலை நேரத்தில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி இன்னொரு அப்டேட் நியூஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.